சாயி ராமாயணம் அத்தியாயம் 36. எங்கும் நிறைந்த சாயி ஆசிகள் நிறைவேறுதல். சாயி தாம் எங்கும் நிறைந்தவர் என்பதையும் எல்லார் மனதிலும் உறைபவர் என்பதையும் எங்கு நடப்பதையும் சாட்சியாக அறிபவர் என்பதையும் எங்களுக்கு உணர்த்தினார். அவருடைய புன்னகை தவழும் முகத்தை பார்த்து நாங்கள் பரமானந்தம் அடைந்தோம். உலக வாழ்வின் பிடுங்கல்களையும் துக்கங்களையும் மறந்தோம். பொங்கும் மகிழ்ச்சியை எங்களால் அடக்க முடியவில்லை. கர்ம வினைகளின் விளைவாக வாழ்க்கையில் நடப்பது நடக்கட்டும், அதை எங்களுடைய மனம் உறுதியாக எதிர்கொள்ளட்டும். ஆனால் சாயி பாதங்களின் மீது அகண்ட பிரேமை என்றென்றும் நிலவட்டும். அவருடைய புனிதமான உருவம் எங்கள் கண்களின் எதிரில் எப்பொழுதும் நிற்கட்டும். சாயியின் லீலை ஆழங்காண முடியாதது, கற்பனைக்கு எட்டாதது. அவர் செய்யும் உபகாரத்திற்கு எல்லையே இல்லை. தயாநிதியே, என்னுடைய தேகத்தை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை உணர்கிறேன். இப்பொழுது இன்னொரு கதையை சிறிது நேரம் கவனமாக கேளுங்கள். சாயியின் திருவாய்மொழி பிரம்மதேவரால் எழுதப்படும் தலைவிதி போல் பலித்தது. சோலாப்பூர் நகரில் வாழ்ந்து வந்த சஹாராம் அவுரங்கபாத்கர் என்பவர் புத்திர சந்தானம் வேண்டுமென்று விரும்பினார். ஆகவே அவர் மனைவி ஷிரடி வந்தார். புனித ஞானி சாயி பாபாவின் அற்புதமான வாழ்க்கை சரித்திரத்தை கேள்விப்பட்டு தம்முடைய சக்களத்தியின் மகனை துணைக்கு அழைத்து கொண்டு அவரை தரிசனம் செய்ய வந்தார். திருமணமாகி 27 ஆண்டுகள் கழிந்தும் அவருக்கு மகப்பேறு இல்லை. எத்தனையோ தேவர்களையும் தேவிகளையும் பிரார்த்தனை செய்து கொண்டும் நேர்த்திக்கடன் ஏற்றுக்கொண்டும் பலனேதும் இல்லை. அவர் மனமுடைந்து போனார். ஆகவே இந்த சுமங்கலி பாபாவை தரிசனம் செய்வதற்காக ஷிரடிக்கு வந்தார். இருப்பினும் அவருடைய மனத்தின் ஒரு விசாரம் எழுந்தது. அவரை சுற்றி எப்பொழுதும் பக்தர்கள் சூழ்ந்திருக்கிறார்களே, நான் என்னுடைய இதயத்தில் இருப்பதை அவரிடம் எப்படி தெரிவிப்பேன்? மசூதியோ திறந்தமயமாக இருக்கிறது, வெளிமுற்றமும் அவ்வாறே. பாபாவை சதா பக்தர்கள் சூழ்ந்திருக்கின்றனர். என்னுடைய மனக்குறையை எடுத்து சொல்ல தனிமையில் ஒரு நிமிடம் எப்படி கிடைக்கப் போகிறது? அவரும் விஸ்வநாதன் என்ற பெயர் கொண்ட சக்களத்தியின் மகனும் பாபாவுக்கு சேவை செய்து கொண்டு 2 மாத பரியந்தம் ஷிரடியில் தங்கினர். ஒரு சமயம் விஸ்வநாதனோ வேறெவருமோ இல்லாத போது அவர் மாதவராவிடம் என்ன மன்றாடி கேட்டுக்கொண்டார் என்பதை கேளுங்கள். ஐயா, நீங்களாவது பாபா சாந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கும் நேரம் பார்த்து என்னுடைய மனத்தின் ஏக்கத்தை அவருடைய காதுகளில் போடுங்கள். இந்த விஷயத்தை அவர் பக்தர்களால் சூழப்படாது தனிமையில் இருக்கும்போது யாரும் காதால் கேட்க முடியாத வகையில் சொல்லுங்கள். மாதவரால் பதில் சொன்னார், இதோ பாருங்கள், இந்த மசூதி காலியாக இருப்பதென்பதே கிடையாது. பாபாவை தரிசனம் செய்ய யாராவது ஒருவர் வந்து கொண்டே இருப்பார். சாயி தர்பாருக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். இங்கு வருவதற்கு எவருக்குமே தடை கிடையாது. நான் சொல்வதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்வது என்னுடைய கடமை. வெற்றியை அளிப்பவர் மங்களங்களுக்கு அடித்தளமானவர். கடைசியில் அவரே சாந்தியை அளிப்பார். உங்களுடைய கவலை விலகும். இருப்பினும் நீங்கள் பாபா சாப்பாட்டுக்கு அமரும் நேரத்தில் ஒரு தேங்காயும் ஊதிவத்திகளையும் கையில் வைத்துக்கொண்டு கீழே சபா மண்டபத்தில் ஒரு கல்லின் மேல் உட்காருங்கள். அவர் உணவு உண்ட பிறகு ஆனந்தமாக இளைப்பாறும் சமயம் பார்த்து நான் உங்களுக்கு சைகை செய்கிறேன். அதன் பிறகே நீங்கள் படியேறி மேலே வர வேண்டும். இவ்வாறாக காத்திருந்து ஒரு சமயம் சாயி உணவுண்ட உடனே பிராப்த காலம் வந்ததும் ஒரு நல்வாய்ப்பு கிடைத்தது. சாயி வாயை கழுவிக்கொண்ட பின் மாதவராவ் கைகளை துணியால் துடைத்துவிட்டு கொண்டிருந்தார். சாயி ஆனந்தமான மனநிலையில் இருந்தார். அப்பொழுது என்ன செய்தார் என்று கேளுங்கள். மாதவராவின் மீது பிரேமை பொங்க அவருடைய கன்னத்தை கிள்ளினார் பாபா. தேவருக்கும் பக்தருக்கும் அப்பொழுது நடந்த அன்பான உரையாடலை கேளுங்கள். எப்பொழுதும் வினயமாக நடந்து கொள்ளும் மாதவராவ் பொய்க்கோபம் ஏற்று இது என்ன லட்சணமா செயலா என்று கேலியாக கேட்டார். எங்களுக்கு கன்னத்தை அழுத்தி கிள்ளும் குறும்புத்தனமான கடவுள் வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு பந்தப்பட்டவர்களா என்ன? இதுதான் எங்களுடைய நெருங்கிய தொடர்புக்கு பரிசோ? பாபா சொன்னார்,
ஷாமா, 72 ஜென்மங்களாக நான் உன்னை தொட்டதுண்டா? ஞாபகப்படுத்திப்பார். மாதவராவ் சொன்னார். பசிக்கும் போதெல்லாம் புதிது புதிதாக இனிப்புகள் வழங்கும் கடவுளே எங்களுக்கு தேவை. உங்களிடமிருந்து கௌரவமோ சுவர்க்க லோகத்தின் புஷ்பக விமானமோ எங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய பாதங்களில் என்றென்றும் விசுவாசம் என்னும் ஒரே ஒரு வரத்தை கொடுங்கள், அது போதும். பாபா சொன்னார், இதற்காகவேதான் நான் இங்கு வந்திருக்கிறேன். உங்களிடமுள்ள அளவு கடந்த பிரேமையால் உங்கள் அனைவருக்கும் உணவூட்டவே வந்திருக்கிறேன். ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்.